புதுச்சேரி மாநிலத்தில் 29 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த துணைநிலை ஆளுநர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் பேருந்து நிலையத்தை பணி நேரத்தில் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும். மக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏற்கனவே கட்டப்பட்டு பயணித்து வந்த அதே பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கூட நிறுத்தும் சூழ்நிலை இருந்தது. அது மட்டுமின்றி புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள் தங்களது வாழ்வாதாரமாக ஆட்டோ, டெம்போ, சுற்று வட்டாரங்களில் சிறு கடைகள் வைத்தும் வருமானங்கள் பெற்று வந்த சூழ்நிலையில் நவீனமயமாக்குதல் என்ற பெயரில் பேருந்து நிலையத்தின் வெளிப்புற பார்வைக்கு மட்டுமே அழகாய் இருக்கிறது. மேலும் வெவ்வேறு பகுதியிலிருந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தரும் பேருந்துகள் நிறுத்த இடம் இல்லாமல் மறைமலை அடிகள் சாலையை ஆக்கிரமித்து இருப்பதை மேதகு ஆளுநர் மற்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பேருந்து நிலையத்தை நம்பி வாழ்ந்து வந்த சிறு சிறு பழக்கடை வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், டெம்போ ஓட்டுநர்கள் என யாருடைய வாழ்வியல் மீதும் அக்கறை செலுத்தாமல் இக்கட்டுமான பணி நடந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. 2 சக்கர வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பேருந்துகள் நிறுத்துவதற்கு பேருந்து நிலையம் இடம் கொடுக்காதது வருத்தம் தருகிறது. நவீன மாற்றங்களை எமது அமைப்பு வரவேற்கிறது. அது உண்மையும் நேர்மையுமான நவீன மாற்றமாக இருக்க வேண்டும் என எமது அமைப்பு கோரிக்கை வைக்கிறது என மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார்.